அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் உங்ககிட்ட இருந்து ஏதாவது விஷயங்களை மறைக்கிறாங்களா, ஏதாவது ரகசியங்களை மறைக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தப்பான கைகளில் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு போகலாம், எனர்ஜி செக் பண்ணலாம். என்ன எனர்ஜி இருக்குது, எதாவது மறைக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட பர்சன் ஏதாவது ரகசியத்தை அவங்க கிட்டேருந்து மறைக்கிறாங்களா, ஏதாவது ரகசியங்கள் அவங்க கிட்டேருந்து மறைக்கப்படுதா, கலெக்டிவ்லேருந்து ஏதாவது ரகசியத்தை மறைக்கிறாங்களா? எஸ், overwhelmed mom. Oh my god, a toilet paper. I'm sorry to get this energy. இந்த பர்சன் வந்து வேற யார் கூட இந்த பர்சனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இல்லை, குழந்தைங்க இருக்கு, ஏன்னா குழந்தை இருக்கு டெஃபினட்டா. அது உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. தெர் இஸ் அ பேபி. உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை காதலிக்கிறேன்றதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு லை, ஐ டோன்ட் வாண்ட் டு சுகர் கோட். டாய்லெட் பேப்பர் ஹோல்டர். இட்ஸ் அ ட்ராஷ் அப்படின்னா வந்து இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. மேபி அவங்களுக்கு யாரோட குழந்தை இருக்கோ அந்த பர்சன் நல்லவங்க கிடையாது. இல்லைனா வந்து சம்திங் இஸ் ராங். தெர் இஸ் அ பேபி எனர்ஜி. அது உங்களுக்கு தெரியாது, அதை மறைக்கிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் யூ வாக்ட் அவே ஃப்ரம் திஸ் பர்சன். மேபி நீங்கள் வந்து இன்ட்யூட்டிவாக பிக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் ஆல்ரெடி காட்டி கொடுத்துருக்கலாம், இல்லைனா யாராவது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கலாம். அதனால தான் நீங்கள் இந்த பர்சனை தூக்கி போட்டு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்சது உண்மை தான், அது வந்து பொய் கிடையாது. தெர் இஸ் அ பேபி. ஸோ நீங்கள் வந்து அவங்கள தூக்கி எறிகிறதுலையோ இல்லை வந்து டட்டா பை பை சொன்னதுலேயோ கொஞ்சம் கூட தவறே கிடையாது. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்களா? கலெக்டிவோட பர்சன் அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்களா? என்ன அந்த சீக்ரெட்? கலெக்டிவோட பர்சன் அவங்க கிட்டேருந்து ஏதாவது ரகசியத்தை மறைக்கிறாங்களா? வாட் இஸ் அ சீக்ரெட்? What is the secret, spirits? What is the secret? Please spill the beans, spirits, please. What is the secret? ரொம்ப அழகாக அவங்க கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க இதை. ப்ளீஸ் spirits, spill the bean. What's the tea? Third. Oh my god. தேர்ட் பார்ட்டி. இந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டியோட குழந்தை இருக்கு. இது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இட்ஸ் அ ஃப்ளிங். It's a third party. They are having a baby with a third party. தமிழில் சொல்கிறேன், அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டியோட ஒரு குழந்தை இருக்குது. உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்கள் கைகளிலே விட்டுறேன். நீங்கள் நடந்து போனதோ இல்லை இந்த குப்பையை தூக்கி போட்டு போனதோ க்ளவுன். இந்த பர்சன் வந்து ஒரு கோமாளி. ஏன்னா ஒரு தெய்வீக காதலை, ஒரு டிவைன் ஃபெமினனை ஏமாற்றிட்டு போய் ஒரு காமிக்கோட தே ஹாவ் அ பேபி. இட்ஸ் லைக் யக் எனர்ஜி. இந்த பர்சன் மூஞ்சியில் கூட நீங்கள் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து அதான் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. அது வந்து டாய்லெட் பேப்பர் தொடச்சா தூக்கி போட்டுடணும் இல்லையா? அதான் டாய்லெட் பேப்பரோட ரோல் என்ன அப்படின்னா, தொடச்சி தூக்கி போட்டுடணும். அது அவ்வளோதான். அங்கே அதுக்கு மேலே அதுக்கு ரோலே கிடையாது. வி கான் டூ எனி திங். நீங்கள் வந்து அதில் டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட சாமர்த்தியம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இட்ஸ் அ டாய்லெட் ரோல். அதோட ரோல் என்னமோ அதை ப்ளே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அங்கே வேலை இல்லை. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ ஒரு கோமாளி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பேபி ட்ராப்பை பற்றி நம்ம போக போகிறதில்ல. இது வந்து அவங்களுக்கு பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு பிறக்காமல் வந்திருக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த க்ளவுனோட, இந்த கோமாளியோட தலையெழுத்து. நீங்கள் க்ளோஸ்ட் ஆஃப். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உனக்கு கொடுத்த டெட்லைன் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. டைம் கொடுத்து காலாவதியாகி ரொம்ப நாள் ஆச்சு. நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. டெட்லைன், டைம் ரன்னிங் அவுட், முடிஞ்சு போச்சு. இந்த க்ளவுனோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓவர், இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். எவிடன்ஸ். மேபி இந்த பர்சனுக்கு இந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லைன்ற எவிடன்ஸ் கிடைக்கலாம். இல்லைனா இந்த பர்சனை பற்றி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு காமிக் எனர்ஜி பிளாக்மெயில் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் அவர் ட்ராமா. உங்களை பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், டாய்லெட் பேப்பர்னால் டாய்லெட் பேப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நான் பேப்பர் பேனா மாதிரி யூஸ் பண்ணுவேன், நீ அடம் பிடிச்சினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கோங்க.
இந்த பர்சனுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்ததுலையோ இல்லை வந்து இந்த காமிக் எனர்ஜி கூட இருக்கிறதுலையோ கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, அன்சாட்டிஸ்ஃபைட். அவங்க வந்து ஒரு கோமாளி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது கோமாளியாக இருக்கிற பட்சத்தில் கோமாளி தான், அது மாற்ற முடியாது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிகிட்ட வந்து அந்த பர்சன் மறைக்கிற உண்மை என்ன? வாட் இஸ் அ சீக்ரெட்? ஸ்பில் த பீன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஸ்பில் த டீ தான் ஸ்பிரிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதையே சொல்லுவோம். தே லவ் டீ. என்னோட ஸ்பிரிட்ஸ் இல்லையா, அது லவ் டீ ஆப்வியஸாக. ப்ரூம். இன்னைக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து வேறு ஃபார்மில் இருக்காங்க. டாய்லெட் பேப்பரு, விளக்கமாறு செய்கிறாங்க இந்த பர்சன். அது வந்து குப்பை கூட்டி தள்ளிடு அப்படின்றாங்க. அதான் நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். அதே தான் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. இது ரகசியம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மூன் கார்டு ரொம்ப ரொம்ப மேபி நீங்கள் வந்து இதை வந்து இன்ட்யூட்டிவாக பிக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு சைன் மூலம் காமிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து இது சப்போஸ் இந்த பர்சன் வந்து உங்களோட ஃபாலண்ட் பின்னாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் சயின்ஸ் கிடச்சிருக்கும். இந்த பர்சன் நம்ம அங்கே போக போகிறதில்ல. ஆக்சுவலி we are not concentrating in this clown energy. ஸோ இந்த clown ஆக்சுவலி அவ்வளோதான், விட்டுணும். நம்ம நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது இந்த பர்சனை சுற்றி. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எனர்ஜி வந்து உங்களோட மேரேஜ் வந்து பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த க்ளவுனை விட்டுட்டு போனால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஷொப்பா அந்த குப்பையை கூட்டி வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வரியா, நம்ம வீடை வெள்ளை அடித்து கல்யாணம் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட பர்சன், அதாவது நீங்கள் கலெக்டிவோட பர்சன் சொல்ல முடியாது. வாட் த க்ளவுன் எனர்ஜி? ஓ மை காட், ஸ்பிரிட்ஸ் ஆர் சேயிங் எஸ், யா ஹீ இஸ் அ க்ளவுன் ப்ரீஸ்ட். இந்த பர்சன் மேபி இந்த காமிக் எனர்ஜி ஏதாவது ஸ்பெல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த பர்சன் உங்களை வந்து திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஸ்பெல் ஒர்க் யூஸ் பண்ணுங்க. யூ ஆர் த கிஃப்ட். பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தை ஸ்தாபமாக மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வரத்தை திரும்ப பெறுறதுக்கு அவங்க வந்து ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம், இல்லைனா ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். பட் அது வந்து க்ளவுன் தான். அது இந்த இந்த பர்சன் வந்து ஒரு கோமாளி தான். ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சன் அவங்கக்கிட்ட இருந்து மறைக்கிற உண்மை என்ன? இது வந்து ஒரு திருட்டுத்தனம். வந்துருச்சு பார்த்தீங்களா உண்மை. இது வந்து திருட்டுத்தனம். இந்த பர்சன் யார் இந்த காமிக் எனர்ஜி, அது வந்து ஒரு திருடி. இந்த குழந்தை வந்து நேர்மையாக இந்த பர்சனுக்கு பிறக்கல, இல்லை இந்த பர்சனுக்கு கன்சீவ் ஆகலை. இது திருட்டுத்தனமாக பெற்ற குழந்தை, இல்லைனா திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனர்ஜி. அப்படின்னா திருடி, லிட்டரலாக சொல்லணும்னா திருடி. இந்த திருடி என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து தேர்ட் பார்ட்டி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அதுதான்டா ஆக்சுவலாக தேர்ட் பார்ட்டி. அட கோமாளி, நீ தேர்ட் பார்ட்டி கூட என்னத்தை பண்ணி வச்சுருக்க அப்படின்னா. அவங்க கிஃப்ட் அவங்களுக்கு இல்லை இப்போது. இட்ஸ் கான், இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். இந்த பர்சன் வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, தலையெழுத்து. இது ஏன் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து காமிக் எனர்ஜி நினச்சாங்க உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்ப்போமே. வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் ஸ்வீட் ஹார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சரி, இந்த க்ளவுனோட ரகசியங்கள் என்ன? வேறு ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? வாட் இஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் த க்ளவுன்? இனிமேல் இந்த பர்சனை வந்து டிவைன் மாஸ்குலின் இல்லைனா மாஸ்குலினுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் அ க்ளவுன். இந்த க்ளவுன் வந்து என்ன சீக்ரெட்ஸை மறைக்கிறாங்க ஸ்பிரிட்ஸோ ப்ளீஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவுக்கு மாடா முட்டாளா இருப்ப நீ அப்படின்னு பிரபஞ்சம் கேட்குறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். எனிமி எனர்ஜி வந்து ரிவர்சலில் வருது. ஓ ஓ பிளாட் ட்விஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து தே வாண்ட் டு, இந்த பர்சன் வந்து ரொம்ப டெஸ்பேர் எனர்ஜி இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு வேணாம். மேபி அவங்க வந்து இப்போ ரிக்ரெட் பண்ணலாம். பட் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? இது க்ளவுன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டிய வேலை. இப்போ வந்து அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க, ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. இந்த பர்சன் மேபி லிட்டரலாக அழலாம். ஏன்னா இந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஹிட் ஆகலை. பட் இது வந்து வேற ஒருத்தருந்து நான் பிக்கப் பண்ண எனர்ஜி. இட்ஸ் லைக் இந்த பர்சன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே வந்து உங்களை ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இல்லைனா வந்து உங்களை இழந்துட்டோம், அப்படி இனிமேல் எப்படி நான் போய் இவகிட்ட போக போகிறேன், எனக்கு வழி இல்லை, என்னை காப்பாற்றுங்க கடவுளே, இது நான் பண்ண தப்பில்லை அப்படின்னு கேட்குறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எஸ் வி ஆர் ஹியரிங் யூ அப்படின்றாங்க.
ஏன்னா இங்கே எனிமி எனர்ஜி வந்து ரிவர்ஸில் இருக்குது. இந்த எனிமி எனர்ஜி தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பர்சனுக்கும், அதாவது இந்த காமிக் எனர்ஜிக்கும், நம்ம இது இந்த எனர்ஜி, இந்த எனிமி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. இந்த காமிக் எனர்ஜிக்கும் இந்த எனிமி எனர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லைனா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு ரகசியம். இந்த இனிமே வந்து எனிமி அப்படின்ற ரோலை ப்ளே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை உடைக்க போகிறாங்க. மேபி இந்த பர்சனோட கதறல் உண்மையான கதறலாக இருக்கலாம். ஹூ நோஸ். யாருக்குமே வழி ஒன்று தான். சி ஐ எம் நாட் ஜட்ஜிங் திஸ் பர்சன். க்ளவுன் அப்படிங்கிறனால அது வந்து அகங்காரத்தில் ஈகோவால் அவங்க க்ளவுனாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அடப்போடா அப்படின்ட்டு போயிடலாம். பட் அதை ரியலைஸ் பண்ணி அழும்போது, அதை வருத்தப்படும் போது வி கான்ட் ஜட்ஜ் தம். ஏன்னா எல்லாருமே பாடம் கற்றுக்க தான் பிறந்திருக்கோம். மேபி இந்த பர்சன் அந்த பாடத்தை இப்போ கற்றுக்குறாங்களா இருக்கலாம். இப்போ வந்து அவங்க கதறாங்க கடவுள்கிட்ட. கடவுளோட பதில் என்னன்னு சொல்லலாம். நீங்கள் கதையாக ஃப்யூச்சரில் இதை பேச போகிறீங்க. நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இதை பற்றி பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு மேபி இது காற்று வாக்கில் வெளியில் போகலாம், அந்த குரூப்பை விட்டு வெளியில் போகலாம், யாரோ ஒருத்தங்க கேட்கக்கூடாதவங்களுக்கு இந்த விஷயம் கேட்கலாம், சம்திங். இது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அதை பற்றி பேசி அந்த நியூஸ் வெளியில் போகுது. இது ஏதோ பிளாட் ட்விஸ்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் இருக்கேன், எங்களோட ஆட்டத்தை நீ என்ன பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனிமிக்கு அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் ஆடிட்டியா, முடிச்சிட்டியா, இன்னும் ஆட்டம் இருக்கா, நீ பாட்டுக்கு உன் ஆட்டத்தை ஆடு, வரேன் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த எனிமியோட முகத்திரையை கிழிக்க போகிறாங்க. அது வந்து இந்த பர்சன் வந்து ஸ்பை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ, இல்லை வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் எடுப்பாங்களோ, இல்லை இந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கலன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்களோ, தட்ஸ் தேர் கர்மா. ஆனால் அந்த ரகசியம் ஏதோ ஒரு வழியில் வெளியில் வரப்போகுது. என்ன வழி அப்படின்னு வேணால் பார்க்கலாம். If you really want to know. Oh, merchant. Business partner. Workplace love. Prison. இந்த பர்சன் மறைக்கிற இன்னொரு ரகசியம். ஈஸ்வரா, என்னால் முடியல. இந்த பர்சன் மறைக்கிற இன்னொரு ரகசியம், இந்த பர்சனுக்கு சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. மேபி வித் பிஸ்னஸ் பார்ட்னர், இல்லை பிஸ்னஸ் பண்ண ஒர்க் பிளேஸில் சம்திங் தேர் அபவுட் ஒர்க் பிளேஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில். சுபா முடியலனால. ஸோ ஒரு குழந்தை இருக்குது, சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப். இன்னுமே இந்த பர்சன் வந்து பிளைண்டாக என்ன நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஓ மை காட், இது வேறு லெவல் ஆஃப் ட்ராமா. இந்த பர்சனோட ரகசியங்கள் இது என்ன கண்டா இது வந்து ஊரே பேச போகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பர்சன் வந்து மூடி மறைச்சிருக்கலாம், இல்லை வந்து வெளி உலகத்துக்கு வேறு மாதிரி நடிச்சிருக்கலாம். இட்ஸ் வாட் எவர். இது எல்லாமே வந்து வெளியில் வரப்போகுது. எதனால் வெளியில் வரப்போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், இல்லைனா யாரோ ஒருத்தங்க அந்த விஷயத்தை லீக் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ. இந்த பர்சன் வந்து கண்கள் கட்டப்பட்டிருக்கு. மேபி இது வந்து இந்த காமிக் எனர்ஜிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த க்ளவுன் எனர்ஜிக்காக இருக்கலாம். பட் யாரோ வந்து அவங்க கண்கள் வந்து பிளைண்டாக இருக்குது. அவங்க இந்த டவரை பார்க்க முடியாது. இந்த இவ்வளோ பெரிய பேரதிர்ச்சி, பேரழிவு வந்து இது இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வரலாம், இல்லைனா வந்து இந்த க்ளவுன் எனர்ஜிக்கு வரலாம். ஆனால் வந்து அது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஸோ 3 ரகசியங்கள் அந்த பர்சனை சுற்றி நடந்துட்டுருக்கு. அந்த பர்சனோட பேரழிவு, இல்லைனா அவங்க எனிமியோட பேரழிவு, அந்த பர்சனுக்கு சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பர்சன் அவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லை. தட்ஸ் த ஃபேக்ட். என்னால் இதுக்கு மேலே இந்த குப்பையை கிளற முடியாது. எனக்கு ஒரு மாதிரி வயிறு பிசைய ஆரம்பிச்சிருச்சு. ஓ மை காட், ஒருத்தங்கிட்ட எத்தனை குப்படா இருக்கும் அப்படின்னு. ப்ளீஸ் Spirit, clarify this. What is your guidance to divine feminine spirits, please? We need it. What is your guidance to divine feminine? What is your guidance to divine feminine? Guidance to divine feminine spirits, please. What is your guidance? 2 of Cups. ஓடிடுங்கன்றாங்க. உங்கள் காதலை இங்கே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் மலரப்போகுது. உங்களை மாதிரியே பேசுகிற அழகாக இருக்க குயின் ஆஃப் கப்ஸ். வா, யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஆர்ட் டிவைன் ஃபெமினின். கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஓ மை காட்.
டிவைன் கவுண்டர் பார்ட். உங்களோட காதல் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த க்ளவுன் இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, யூ டோன்ட் வரி பேபி, உனக்காக ஒரு காதல் காத்துன்ட்ருக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டம் டெக்கில் இருக்கிறது வந்து குயின் ஆஃப் வான்ஸ் இருந்துச்சு. ஸோ யூ ஆர் அட்ராக்டிங் டிவைன் கவுண்டர் பார்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் அளவுக்கு அதே அளவுக்கு ஆழமாக நேசிக்கிற, அதே அளவுக்கு அன்பு வச்சுட்ருக்க, அதே அளவு அன்கண்டிஷனல் லவ் இருக்க ஒரு ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சமயத்தில் எட்டி பார்க்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். பர்ஃபெக்ட் மேட்ச். அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண உங்களோட டிட்டோ. நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன எனர்ஜி வருமோ அதுதான் அந்த பர்சன். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு இந்த டாய்லெட் பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டுட்டு வந்துட்டு உனக்காக நாங்கள் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் லவ்வை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரகசியம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரபஞ்சம் நினைக்கிறாங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.